மீண்டும் உரத்த சிந்தனை நிகழ்ச்சி தொடர்கிறது. தற்பொழுது அந்த ரோஹித் உட்பட 5 மாணவர்களுடைய அந்த அவர்களை பல்கலைக்கழக அந்த வளாகத்திலிருந்து வெளியேற்றிய நடவடிக்கைகள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கிறது. ரோஹித்துடைய மரணம் 3 நாள் போராட்டத்திற்கு பிறகு இப்படியான ஒரு தடை நீக்கல் உத்தரவை அரசும் அந்த பல்கலைக்கழகமும் வழங்கியிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இது போன்ற தடைகள் வரும் பொழுதும் இது போன்ற ஒரு உயிரை கொடுத்துதான் நாம் இதற்கான விலையை பெற வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, அவருக்கு வழங்க வேண்டிய அரசு சார்பிலிருந்து கொடுக்க வேண்டிய அவருடைய ஆராய்ச்சி மாணவருக்கான அந்த நிதி, கல்வி ஊக்கத்தொகை நிதியை கொடுத்திருந்தால் அதை ஏன் இவர் இதுக்கெல்லாம் போராடினார்னு இவருடைய நிதியை நிறுத்தி வச்சிருக்கிறது அப்படிங்கிறதும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை இது வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது தானே அதில் இருக்கிறது. நிச்சயமா இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு மாணவனுடைய வாழ்வாதார பிரச்சனையை சொல்லுவாங்க வழக்கமாக, போர் நடக்கின்ற போது போருக்கு போகின்ற உணவை கட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் தந்திர யுக்தி இருக்குது. இதில் இந்த யுக்தியை தான் அந்த நிர்வாகம் ஒரு தனி மாணவனுடைய அந்த மாணவன் மீது இந்த அவனுக்கு போக வேண்டிய உணவு, தங்குமிடம், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாவற்றையும் நிறுத்தி, இந்த சப்ளிமெண்ட் அந்த சப்ளை என்று சொல்லக்கூடிய அளிப்பு எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டால் அந்த போராட்டத்தை ஒடுக்கிவிட முடியும் என்கின்ற ஒரு நினைப்பில் அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதுவே அந்த போராட்டத்திற்கு இது போன்ற பிரச்சனைகள், இது போன்ற அளிப்புகள் எல்லாம் தேவையே இல்லை. அது எண்ணெய் எரிவதற்கு ஒரு ஆக்சிஜன் இருந்தால் போதும். அதுபோல தான் அந்த போராட்டத்திற்கெல்லாம் நிறுத்திய உடனே தான் போராட்டம் வெடிக்க ஆரம்பித்தது. ஆக அவர்களுடைய முட்டாள்தனத்தினால் அதை செய்தார்கள். அவர்கள் மீதான நடவடிக்கை நீக்கல் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். அது எப்படி இருந்தாலும் அவங்க நீக்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா எல்லா விதத்திலும் தவறு செய்து மாட்டிக்கொண்ட ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது நீக்கிதான். குறிப்பாக அந்த பையனுடைய அந்த தம்பி அவனோட ராமுடைய அந்த அம்மா அந்த இடத்துல தான், ரோஹித்தோட அம்மா அங்கே தான் இருந்து அந்த 4 நாள் போராட்டத்தில் இருந்தாங்க. அவங்க சொன்ன காரணம், என்னுடைய மகன் இறந்து போன மாதிரி இருந்தாலும் கூட அவன் கூட சேர்ந்து 4 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்களை உள்ளே கொண்டு வர வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடரும் என்று அறிவித்து அவர்களே உட்கார்ந்தார்கள். இது ஒரு மிக ஒரு உன்னதமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதனால் இந்த நிர்வாகம் செய்திருக்கக்கூடிய இந்த விஷயம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகை, உணவு, தங்குமிடம் எல்லாவற்றையும் நிறுத்தியது என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் உள்நோக்கம். இதற்கு மத்திய அரசினுடைய தூண்டுதல் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. அவனுக்கு கொடுத்த தைரியம் தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் இதில் பாஜகவுடைய நிலைப்பாடு எது அப்படிங்கிறத உணர்த்துறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அம்பேத்கரை இப்பொழுது அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக எந்த அளவிற்கு முன்னிலைப்படுத்தினார்கள், முன்னால் அவர்களுடைய முன்னோர்களை எல்லாம் பின்னால் விட்டு ஏன் நிறுத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கும், அம்பேத்கர் அமைப்பிலிருந்து ஒரு குரல் வெளியே வருகிறது. ஒரு மாணவர், அவர் ஒரு ரோஹித் என்ற ஒரு ஆராய்ச்சி மாணவர், இன்றைக்கு வேணால் ஒரு குறியீடாக அவருடைய மரணம் மாறி இருக்கிறது. ஆனால் அவருடைய மரணத்திற்கு முன்பு வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி மாணவர் ஒரு போராட்டத்திற்கு தன்னுடைய குரலை உயர்த்தி இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அவருடைய அமைப்பு, அம்பேத்கர் அமைப்பை அந்த அமைச்சர்களே என்ன சொல்றாங்க, தேச விரோதமாக நடந்து கொள்கிறார்கள் இந்த மாணவர்கள் அப்படின்னா, அப்ப அம்பேத்கரை இவர்கள் தேச விரோதி என்று சொல்ல வருகிறார்களா? எப்படி, எந்த பார்வையில் அதை எடுத்துக்கொள்வது? இந்த அமைப்புகளை எல்லாம் தடை செய்ய வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாகவே அவருடைய தாத்ரேயாவுடைய கடிதத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடியது எக்ஸ்ட்ரீமிஸ்ட், காஸ்டிசம் அண்ட் ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறார். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இதை சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. முதல்லயே இந்த ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு தேச விரோத அமைப்பின் மூலமாகத்தான் பாஜக, ஏபிபி உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. இவர்கள் என்ன செஞ்சாருன்னு உலகத்துக்கே தெரியும். காந்தி கொலையிலிருந்து எல்லாவற்றிலும் இவர்கள் குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர். இவர்கள் மற்றவர்களை பார்த்து தேச விரோத சக்திகள் என்று குற்றம் சாட்டுவதற்கு தகுதி கிடையாது. முதல்ல இப்போ உதாரணத்துக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய பங்கு என்பது 1% கூட கிடையாது இது வரைக்கும். ஆனால் எல்லா அதிகாரத்திலும் தாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டம் மட்டும் அவர்கள் கையில் இருக்குது. தத்தாத்ரேயா இந்த ஏஎஸ்ஏ என்கின்ற அந்த அமைப்பு தேச விரோத அமைப்பு என்று சொல்கிறார். அம்பேத்கர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் என்கின்ற அமைப்பு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்போ அம்பேத்கர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் என்கின்ற இந்த அமைப்பு தேச விரோத அமைப்பு என்றால் அம்பேத்கரும் தேச விரோதி தான். அம்பேத்கர் கூட அதை ஒத்துக்கிட்டார். நான் தேச விரோதி தான், உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தேச விரோதி தான், இந்த நாட்டுக்கு எதிரானவர்களாக நீங்கள் இருக்கின்ற வரைக்கும் நான் தேச விரோதி தான், இந்த நாட்டினுடைய மக்களை, இந்த மண்ணை நான் நேசிக்கிறேன், நீங்க நேசிக்கல, அதனால என்ன தேச விரோதி தான் சொல்ல முடியும் அப்படி என்று சொல்கின்றார். அந்த அடிப்படையில் பார்த்தால் அந்த அமைப்பு தேச விரோத அமைப்பு தான் இவர்களுடைய கருத்தில். ஆனால் அப்படி ஒரு தேச விரோத தலைவரை தான் ஒரு வருடம் காலமாக அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அவர்களுடைய 125வது
பிறந்தநாள் விழாவிற்காக மிகப்பெரிய விழா, லண்டனிலே இருக்கக்கூடிய வீட்டை அவர் தங்கியிருந்த இடத்தை வாங்குவது, பம்பாயிலே வந்து மிகப்பெரிய ஒரு நினைவிடத்தை கட்டுவது என்கின்ற பல்வேறு திட்டங்களை கோடிக்கணக்கிலே கொட்டுகிறார்கள். ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியம், பட்டேலுக்கும் எவ்வளவு செலவு செய்கிறார்களோ அதற்கு பாதியாவது அம்பேத்கருக்கு செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒன்னே ஒன்று தான், பிஜேபி அரசாங்கம் மத்தியிலே ஆட்சியை பிடித்திருந்தாலும் கூட அவர்களால் மேல் சபையிலே ஒரு மெஜாரிட்டி கிடையாது அவர்களுக்கு. மற்ற மாநிலங்களில் அவர்கள் வெற்றி பெற்று அதன் மூலமாக மேல் சபை எம்பிக்களை மேல் சபையிலே பெற்றால் மட்டும்தான் அவர்களால் தங்களுடைய ஆட்சியை நிலையாக தக்க வைக்க முடியும் அல்லது திட்டங்களையே கொண்டு வர முடியும். பீகார் தேர்தலிலே இப்பொழுது நல்லாடி, அதற்கு முன்பு உத்தரப்பிரதேசம், தொடர்ச்சியாக மாநிலங்களிலே அவர்களுக்கான எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை, டெல்லியிலும் சேர்த்து. இப்போ வருகின்ற மத்திய பிரதேச தேர்தல் இருக்கிறது. இப்படி எல்லா மாநிலங்களில் எல்லா இடத்திலும் அவர்களுக்கான தோல்வி என்பது தொடர் ஆகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தலித் மக்களின் வாக்குகளை பெற்றால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்கின்ற சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. காங்கிரசுக்கு தலித்துகள் வாக்களிக்கிறார்கள் என்பது மிக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்ற இடத்திலே காங்கிரசின் வாக்குகளிலிருந்து தலித்துகளை பிரித்து கொண்டு வந்து தங்களிடத்திலே சேர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி, ஒரு தேச விரோத சக்தி அம்பேத்கர் மட்டும்தான். ஒரு தேச விரோத சக்தியை வைத்துக்கொண்டு தங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அம்பேத்கரை முன்னிறுத்துகிறார்கள். இந்த முரண்பாடு இங்கு நாம் பார்க்கின்ற போது வேறு விதமாக இருக்கிறது. அம்பேத்கருக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு மாணவனை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு தூண்டிவிட்டு அம்பேத்கர் மூலமாக கிடைக்கின்ற ஓட்டுகளை தனக்காக பெற வேண்டும் என்கின்ற ஒரு இரட்டை நிலைப்பாடு என்பது பாஜகவினுடைய ஒரு கொள்கை. அது இரட்டை நிலைப்பாடு என்பது எப்பொழுதுமே அவர்களுடைய அடிப்படை சித்தாந்தமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதில் இறுதியாக கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு கூட பாருங்க, தென் மாவட்டங்கள்ல அந்தந்த சாதிக்கேத்த ஒரு கலர் கயிறு, வர்ண கயிறு கொடுக்கிறார்கள், சிவப்பு, பச்சை, மஞ்சள்னு. பள்ளிகளிலேயே இங்கிருந்து ஆரம்பிச்சு ஆராய்ச்சி கல்வி, பிஹெச்டி, உயர்கல்வி, பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் சாதியம்தான் இன்றைக்கு மாணவர்களை வேறுபடுத்தி இருக்கிறது. இதுதான் தலை தூக்கி இருக்குங்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்து இல்லையா? இதுக்கு உதாரணமே பாஜக தான். பாஜக மட்டும்தான் தங்களுடைய கலரை தங்களுடைய நிறத்தை கல்வி நிறுவனங்களில் திணிப்பதின் மூலமாக மாணவர்கள் இரண்டாக படுத்துது. சமூகத்தை ஏற்கனவே அப்படிதான் படுத்திருக்காங்க. அதனுடைய மாடல் தான் இங்கே எடுத்தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதிய கட்சிகள் எல்லாரும் தங்களுடைய சாதியை முன்னிறுத்தி தங்களுக்கான ஓட்டுக்களை பெற வேண்டும் என்பதற்காக சின்ன வயசிலிருந்தே மாணவர்களை பயிற்சி பெற்று தங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய சக்தியாக, ஒரு ஓட்டு வங்கியாக அவர்களை மாற்ற வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். அந்த மாணவனுடைய ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சாதியை கூட நான் சொல்லக்கூடாது, ஒரு தலைவர், ஒரு சாதி சங்க தலைவர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவர் பேசினார். 110 பேருக்கு ஆசிரியர் பயிற்சியில் வேலை கிடைச்சி அவங்களால சேர முடியல. ஏன்னா ஒரு தலைவரை நம்பி அவங்க போனதால 110 பேர் வழக்கு இருக்குது, வேலையே கிடைக்கல, இங்கே சுற்றிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், வருத்தப்பட்டார். அதுபோல் இந்த மாணவர்களை சிறு வயதிலிருந்தே சாதியை சொல்லி 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 வளர்ப்பதன் மூலமாக என்னத்தை சாதிக்க போகிறாங்க? அவனுக்கு பெரிய அறிவு கொடுக்க போகிறதில்ல, பெரிய கல்வி புலத்தை காட்ட போகிறதில்ல. இந்த உலகம் பறந்து விரிஞ்சு இருக்குது, இதுக்குள்ளே நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு மிகப்பெரிய உயர்கல்விகளெல்லாம் படிக்க முடியும் என்பதையெல்லாம் சொல்வதை விட்டுவிட்டு எனக்கு ஓட்டு போடுவதற்கு உன்னை நான் பயிற்றுவிக்கிறேன் என்கின்ற ஒரு மனநிலை தலைவர்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த பச்சை கலர் கயிறு, மஞ்சள் கலர் கயிறு அப்படின்னு கயிறுகள் எல்லாம் கட்டி கட்டி அவர்களை பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. இது ஒரு க்ரூம் பண்ணுற வேலை தான். இந்த வேலையை பார்க்குறாங்க. இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தாலும் கூட மாணவர்களுடைய அந்த சுதந்திரமான மன உணர்வு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன்ல, இது வராமலேயே முளையிலேயே கிள்ளி இருக்கக்கூடிய வேலையை தான் இங்கே செய்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அமைதி நிலவரம் தான் நான் பார்க்குறேன். ரோஹித்துடைய மரணம் பல்வேறு கேள்விகளையும் விவாதங்களையும் நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த அரை மணி நேரம் நீங்கள் கல்வி நிறுவனங்களுக்குள் சாதியமும் அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு